ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு அவியல் கூட்டு எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு நான் சேனை எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு வாழைக்காய் ஒன்று எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா வெள்ளரிக்காய் ஒன்று எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சீனரிக்காய் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு கேரட்டு, உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்துருக்கிறேன். ஒரு கத்தரிக்காய் எடுத்துருக்கிறேன். 1/4 kg வழுதனங்காய் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு முருங்கைக்காய் எடுத்துருக்கிறேன். 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு கரண்டி வச்சு நம்ம இந்த மாதிரி நல்லா இளக்கி கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இளக்கி கொடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி வச்சு நம்ம இப்போ ஸ்டவ்வில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ தான் அந்த பக்கம் இருந்து வேகட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3-4 சின்ன உள்ளி எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் மிளகா எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூனு ஜீரகம் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம திருவி வச்சுருக்கிற தேங்காய் நான் ஒரு பாதி தேங்காய் நான் திருவி வச்சுருக்கிறேன். அதை அப்படியே நம்ம ஃபுல்லு போட்டுட்டு நல்லா அரைக்காமல், இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைக்காமல் ஒன்று பாதியாக நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்தால் போதும். இப்போ இதுங்க இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டவ்வில் வேக வச்சோம் பாருங்கள் காய் அதை நம்ம பார்த்து கொஞ்சம் இளக்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி அப்பப்போ இளக்கி கொடுக்கணும். அல்லி அடியில் பற்றி பிடிச்சிடும். இந்த மாதிரி இளக்கி கொடுத்துக்கோங்க. இளக்கி கொடுத்துட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா பின்ன எடுத்து நம்ம இளக்கி கொடுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொஞ்சம் வெந்துட்டு காய் காய் வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த மசாலா எடுத்து அந்த தேங்காயெல்லாம் எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா இளக்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி இளக்கி கொடுத்துட்டு இப்போ தீயை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நம்ம மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சதுக்கப்புறமா பாருங்கள், இன்னும் ஒரு காய் இளக்கி கொடுக்கலாம். இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உப்பு இல்லைன்னா நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி இளக்கி கொடுக்கலாம். அவியல் நல்லா ரெடி ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி தண்ணி கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம புளியும் விட்டுக்கலாம், இல்லை புளி இல்லைன்னா தயிர் கூட நம்ம இதில் விட்டுக்கலாம். விட்டு நல்லா இந்த மாதிரி இளக்கி கொடுத்து நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த பக்கத்தில் நம்ம ஒரு இது எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாம்.
கடுகு பொட்டினதுக்கப்புறமா கொஞ்சமாக உளுந்து போட்டுக்கோங்க. உளுந்து இதை பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டு நல்லா இலக்கி கொடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து சூப்பரான ஒரு அவியல் கூட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.